பிரைஸ் தி லார்ட் குட்டீஸ். நாம் இன்னைக்கு யோனா தாத்தாவுடைய வாழ்க்கையை பற்றி பார்க்க போகிறோம். யோனா தாத்தா யாருன்னா ஒரு இறைவாக்கினர். அவங்கள தேவன் சொல்கிறாங்க, நினிவேன்னு ஒரு பட்டணத்துக்கு போய் அந்த மக்கள் ரொம்ப பாவம் செய்கிறாங்க, அவங்க மனம் மாறும்படியே அங்கே போ அப்படின்னு சொல்கிறாங்க. யோனா தாத்தா அங்கே போகிறதுக்கு மனம் இல்லாமல் போனதுனால அவங்க தர்சீஸுக்கு கப்பல் ஏறுறாங்க. அந்த சமயம் பார்த்து கப்பலில் மிகப்பெரிய புயல். அப்போ அங்கே உள்ளவங்க எல்லாரும் சீட்டு குலுக்கி போடுறாங்க. சீட்டு குலுக்கி போட்ட உடனே யோனா தாத்தா பேருக்கே சீட்டு விழுந்துட்டு யோனா தாத்தாட்ட போய் கேட்குறாங்க, உங்கள் பேருக்கே சீட்டு விழுந்துட்டு உங்களை தூக்கி கடலில் போடுறதுக்கு எங்களுக்கு மனசு இல்லை, இந்த புயலுக்கு காரணம் நீங்கள் தான் சீட்டு விழுந்திருக்கேன்னு சொல்கிறாங்க. அப்போ யோனா தாத்தா சொல்கிறாங்க, நான் தான் தேவனுடைய கட்டளைகளை மீறினேன், என்னை தூக்கி தண்ணியில் போடுங்கன்னு சொன்னாங்க. அப்போ ஒரு மீன் விழுங்கிருச்சு. இந்த கதை உங்களுக்கு தெரியும். அதுக்கு தான் நம்ம இன்னைக்கு ஒரு மீனும் யோனா தாத்தாவையும் நம்ம வரைய போகிறோம். மீன் வரைகிறதுக்கு ஒரு நல்ல ஓவல் ஷேப்பில் ஒரு ஓவல் ஷேப் போட்டு குட்டி குட்டியாக 2 ஓவல் ஷேப் போட்டு வால் உருவாக்கிக்கோங்க. டீட்டெயிலாக யோனா தாத்தா வரைகிறதுக்கு ஒரு கர்வ் போட்டுக்கோங்க. இந்த கர்வ் போட்டிங்கன்னா அந்த கர்வுக்குள்ளே யோனா தாத்தாவை டீட்டெயிலாக போடலாம். அது பாருங்கள், கால், அவர் உட்கார்ந்துருக்கிறதுக்கு ஒரு சின்ன திண்டு மாதிரி மேடு, இதெல்லாம் நீங்கள் டீட்டெயிலாக போடலாம். பாருங்கள், இப்போ கண் வரைகிறதுக்கு அந்த வாய் பகுதியிலேருந்து 5 சென்டிமீட்டர் மேலே போனீங்கன்னா அந்த கண் போட்டுடலாம். சின்னதாக பிஸ்கட்டை கட் பண்ண மாதிரி உள்ளே ஒரு சர்க்கிள் போட்டுக்கலாம். இங்கே ஸ்ப்ளாஷ் மாதிரி தண்ணி வர்றதுக்கு அந்த தண்ணியெல்லாம் போட்டுக்கோங்க. இப்போது இதை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நம்ம கலர் பண்ண ஆரம்பிக்கணும். இப்போ யோனா தாத்தாவுடைய வாழ்க்கை வரலாறுக்கு வரலாம். இந்த யோனா தாத்தா தண்ணிக்குள்ளே விழுந்துட்டாங்களா, அந்த மீன் விழுங்கிருச்சா, இந்த மீனுக்கு தேவன் கட்டளையிட்டிருக்காரு, நீ 3 நாளும் பட்னி கிடக்கணும், எதுவுமே சாப்பிடக்கூடாது. ஏன்னா உள்ளதான் யோனா தாத்தா இருக்காங்களே, மீன் ஏதாவது சாப்பிட்டா யோனா தாத்தா செத்து போயிடுவாங்க தானே. அதனால உள்ளே இருந்த யோனா தாத்தா அங்கேருந்து தேவனை நோக்கி மன்றாடுறாங்க. இந்த கதையிலிருந்து நம்ம தேவனுக்கிட்ட எல்லா இக்கட்டு இடையூறு நேரங்களிலும் ஜெபம் பண்ணணுங்கிற ஒரு விஷயத்த கற்றுக்குறோம். இப்போ பாருங்க, நான் இங்கே 4 மீன் வரைகிறேன், அப்புறம் ஒரு ஸ்டார் வரைகிறேன். பாருங்கள், ஸ்டாருக்கு நீங்கள் ட்ரையாங்கிளை தலைகீழாகவும் நேராகவும் போட்டுட்டு ஸ்டார் அதுக்கப்புறம் அதை எரேஸ் பண்ணிட்டு ஸ்டார் வரைஞ்சிங்கன்னா ரொம்ப டீட்டெயில் சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்கள், பிளான்ட் நான் வரைஞ்சிருக்கிறேன். அப்புறம் இதுக்கு நீங்கள் ஸ்கெட்சோ இல்லை கிரேயான்ஸோ யூஸ் பண்ணிக்கலாம். கிரேயான்ஸ் ரொம்ப ஸ்பீடாக போட்டுடலாம் அப்படிங்கிறக்காக நான் இங்கே கிரேயான் யூஸ் பண்ணுறேன். கிரேயான் கலர்ஸை நல்ல டார்க் பிக்மெண்ட் மாதிரி போட்டுட்டு டிஷ்யூ பேப்பரை வச்சு நல்லா தொடச்சி எடுத்துக்கோங்க. வைப் பண்ணும்போது அந்த ஷேடிங் சூப்பராக இருக்கும். இந்த ஷேடிங் பண்ணும்போது கீழே உள்ள பேஸில் கல்லோ சின்ன சின்ன மண் மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா அந்த ஷேடிங் ப்ராப்பராக வராது. அதனால் நீங்கள் டேபிளையோ ஏதாவது ஒரு சர்ஃபேஸில் வச்சு வரையும் போது நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அது மேலே A4 சைஸ் ஷீட் வச்சு வரைங்க. இதுக்கு ரொம்ப பெருசாக எந்த ஒரு மெட்டீரியலும் தேவையில்லை. கலர் பென்சிலு, நார்மல் பென்சிலு, எரேசரு, அதுக்கப்புறம் A4 ஷீட், அவ்வளவு தான். இதை வச்சு நம்ம யோனா தாத்தாவுடைய இதை நம்ம வரைஞ்சி முடிச்சிடலாம். ஒவ்வொரு நாளும் நம்ம தேவனுக்காக ஏதாவது கற்றுக்கிறணும், தேவனுடைய வசனத்தை தியானிக்கணும். அதுக்கு தான் நாம் இன்னைக்கு யோனா தாத்தாவுடைய வாழ்க்கை வரலாறை குறித்து தியானிக்க வந்திருக்கிறோம். பார்த்தீங்களா, இப்போது நம்ம டீட்டெயில் கொடுத்துட்டோமா. யோனா தாத்தாவுடைய இதுக்குள்ளே லைட் க்ரீன் கலர் கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஃபேஸுக்கு ஸ்கின் கலர் கொடுத்துருக்குறேன், தொப்பிக்கு ரெட் கலர் கொடுத்துருக்குறேன். இங்கே குட்டியாக பிளான்ட் போடுறோம் பாருங்கள். லெஃப்ட் சைடு டார்க் க்ரீனும் ரைட் சைடு லைட் க்ரீனும் ஃபில் பண்ணிக்கிறேன். அப்போது அந்த எஃபெக்ட் சூப்பராக இருக்கும். பபிள்ஸ் போட்டு சின்ன முட்டை போட்டு உள்ளுக்குள்ளே ஒரு குட்டியாக ஒரு முட்டை போட்டுக்கோங்க. இப்போ இந்த ஸ்டாருக்குள்ளேயும் அதே மாதிரி நல்லா நம்ம தொடச்சி எடுத்துட்டு குட்டி குட்டி சர்க்கிள் நம்ம போட்டுக்கிட்டோம்னா சூப்பராக இருக்கும். தண்ணி ஃபுல்லாகவே கலர் என்ன கலரில் இருக்கும், ப்ளூ கலர் தானே, அதனால் ப்ளூ கலர் போட்டுட்டு அதே போல் டிஷ்யூ பேப்பரை வச்சு நல்லா தொடச்சி விட்டுக்கோங்க. எல்லா ஏரியாவும் நல்லா கிளியராக கவர் பண்ணுற மாதிரி நீங்கள் தொடச்சிட்டிங்கன்னா அது அப்படியே வாட்டரோட எஃபெக்ட் இருக்கும். இந்த வாட்டர் எஃபெக்ட் நம்ம நல்லா ப்ராப்பராக முடித்த பிறகு அதில் ஃபில் ஆகாத ஏரியாஸை நான் பென்சில் யூஸ் பண்ணி ஃபில் பண்ணியிருக்கேன். இப்போ நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க குட்டீஸ், உங்ககிட்ட பென்சில் தான் இருக்குன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை. கிரேயான்ஸ் தான் இருக்குன்னா ஸ்லோவாக பண்ணிங்கன்னா ஸ்பீடாக கிரேயான்ஸ் வச்சே முடிச்சிடலாம். இந்த பக்கமும் நான் பிளான்ட்டு போட்டிருக்கேன் பாருங்கள். இந்த பிளான்ட்டு நான் ரொம்ப டீட்டெயில் இதில் இப்போ பென்சிலில் நான் ஆட் பண்ணலை. ஸ்கெட்ச் போடும்போது நம்ம டீட்டெயில் ஆட் பண்ணிக்கலாம். சரியா? இப்போ பாருங்கள், மிச்சம் இருக்கிறதுக்கெலாம் நான் கவர் பண்ணுறேன்னா
அந்த பென்சிலை வச்சு நல்லா கவர் பண்ணிட்டீங்கன்னா இந்த படம் சூப்பராக நம்மளுக்கு கிடச்சிரும். இந்த யோனா தாத்தா கிட்ட இருந்து நம்ம கற்றுக்க வேண்டியது என்னென்னா, தேவனுக்கு நம்ம கீழ்ப்படியணும், அவர் சத்தத்தை கேட்கணும். இரக்கமுள்ள தேவன் மக்களை மன்னிச்சு அவங்கள அழிக்காம அவங்கள மனந்திருப்புறதுக்காக இறைவாக்கினர்களை அனுப்புகிறாங்க அப்படிங்கிற மெசேஜையும் நம்ம இந்த இதிலேருந்து கற்றுக்குறோம். உங்களுக்கு தேவையானபடி இந்த படத்தை வரையும் போது அந்த பேப்பரை ரொட்டேட் பண்ணி வரைஞ்சிங்கன்னா நல்ல கிளியராகவும் இருக்கும். நமக்கு வந்து ஸ்கெட்சு வந்து எல்லா இடத்துலையும் ப்ராப்பராக படுற மாதிரி நம்மளால் பண்ண முடியும். சரியா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ வந்து மேலே இன்னும் கொஞ்சம் நல்ல டார்க்காக ஷேட் பண்ணுறதுக்காக வயலட்டோ இல்லை பர்பிள் கலரோ இருந்துச்சுன்னா அந்த பென்சில் யூஸ் பண்ணி ஷேட் பண்ணிங்கன்னா இப்போ அந்த ஃபிஷ்ஷு வந்து இன்னும் சூப்பராக கிளியராக இருக்கும். இறைவாக்கினர் யோனா ஐயா ஆண்டவருடைய சத்தத்தை கேட்காம போனாலும் அதுக்கப்புறம் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு அங்கே போய் ஆண்டவரை அறிவிக்கிறாங்க. அந்த மக்கள் மனமாறுறாங்க 40 நாள் அறிவித்த பிறகு. அதுக்கப்புறம் யோனா ஐயா மனமாறின மக்களுக்கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளி போய் ஒரு இடத்துல உட்கார்ந்துருக்குறாங்க. உட்கார்ந்து இருந்தபோது அங்கே வந்து ஒரு ஆமணக்கு செடி இருக்குது. அந்த ஆமணக்கு செடி பக்கத்தில் படுத்து தூங்கிட்டாங்க. திடீர்னு ஒரு புயல் காற்று, ஒரு வெப்ப காற்று வீசி அந்த ஆமணக்கு செடி கருகி போயிடுது. உடனே யோனா தாத்தாவுக்கு ரொம்ப கோவம். நான் நல்லா தூங்கிட்டு இருந்தேனே, இந்த ஆமணக்கு செடி எவ்வளோ சூப்பராக இருந்துச்சு, இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க. அப்போ இந்த ஸ்டோரி இங்கே இருக்கட்டும், இப்போ நம்ம டீட்டெயில் வரைஞ்சிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், நான் ஃபுல்லாகவே டீட்டெயில்ஸை வந்து ஸ்கெட்சை யூஸ் பண்ணி கொடுக்குறேன். அந்த டைனியாக இருக்கக்கூடிய அந்த கைப்பாட்டு அப்புறம் ஹேருக்கெல்லாம் அந்த ஸ்கெட்சை வச்சு நல்லா ஸ்ட்ரோக்கு போட்டுக்கோங்க. எப்போவுமே ஸ்ட்ரோக் போடும்போது அப்வேர்ட்லேருந்து டவுன்வேர்டு, டவுன்வேர்ட்லேருந்து அப்வேர்டுனா ஒரே ஸ்ட்ரோக் போடுற மாதிரி போட்டுக்கோங்க. இந்த பபுள்ஸையும் இழுத்துக்கோங்க. இந்த மீனுக்கு பாருங்கள், இப்போ தான் நான் அந்த மவுத் பாட்டு வந்து அப்பர் மவுத் பாட்டு வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி பண்ணியிருக்கேன் பாருங்கள். இந்த பிளான்ட்டெல்லாம் நீங்கள் வந்து லைட் க்ரீனும் டார்க் க்ரீனுக்கும் அந்த ஷேட் பண்ணிவிட்டு அந்த வேவ்ஸ் எல்லாம் நல்லா ஃபில் பண்ணிவிட்டு அந்த பக்கம் இந்த பக்கமும் அந்த டெய்ல் உள்ள போர்ஷனில் நல்ல ஸ்ப்ரே மாதிரி வர்ற மாதிரி இழுத்து விட்டுக்கோங்க. அப்போ இன்னும் கொஞ்சம் கிளியராக இருக்கும். அந்த இப்போ ஸ்டார் போட போகிறோம். ஸ்டார் ஃபிஷ்ஷுக்கு நம்ம ஷேடிங் எப்படி பண்ணுறோன்னு பார்க்கலாம். உள்ளுக்குள்ளே முட்டையாக போட்டு நடுவில் ஒரு பெரிய முட்டை போட்டுக்கோங்க. இந்த ஸ்கெட்ச் பண்ணும்போது நல்லா கொஞ்சம் கிறுக்கின மாதிரி போட்டிங்கன்னா அந்த பிளான்ட்டோடைய டெக்ஸ்சர் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதில் வந்து ரிமைனிங்காக இருக்கக்கூடிய போர்ஷன்ஸ் எல்லாத்துலேயுமே நல்லா ப்ராப்பராக கலர் ஃபில் பண்ணிக்கோங்க. இங்கே க்ளவுடை வரைகிறேன். பென்சிலிட்டு லைட்டாக ஒரு ஸ்பாஞ்ச் வந்து இருக்கிற மாதிரி வரைஞ்சிட்டு மேகத்துக்கு நீங்கள் வந்து லைட்டாக வந்து நம்ம ப்ளூ கலரை எடுத்து லைட்டாக கார்னரில் மட்டும் அடித்து விட்டுட்டு காட்டன் துணி எடுத்து இல்லை டிஷ்யூ பேப்பர் எடுத்து நல்லா நீங்கள் தொடச்சி விட்டிங்கன்னா அந்த ஷேடிங் வந்து ப்ராப்பராக இருக்கும். ஏன்னா வந்து க்ளவுட்ஸ் எப்போவுமே கலர் வந்து ஒயிட் கலரில் இருக்கிறதுனால நம்ம அந்த மாதிரி வச்சுக்கிட்டாலே போதுமானது. சரியா? இப்போ ஓவராலாக நம்ம இந்த படத்தை முடிச்சிட்டோம். சரியா? இப்போ நம்ம இந்த ஸ்டோரியும் பார்த்தாச்சு, யோனாவுடைய வாழ்க்கையும் நம்ம பார்த்தாச்சு. நம்ம இன்றைக்கி கற்றுக்கிட்ட விஷயம் என்ன யோனாவுடைய ஸ்டோரியில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நமக்கு யார் யோனாங்கிறவர் யாருன்னா அபிதா அப்படிங்கிறவருடைய மகன் தான் யார்? யோனா. அவர் கப்பல் ஏறி போன இடத்துக்குடைய பேர் என்னது? தர்சீசு. சரியா? அவர் எங்கே போய் ஆண்டவரை பற்றி அறிவித்தார்? நினிவே மக்களுக்கு. எத்தனை நாள் அறிவித்தார்? 40 நாள் அறிவித்தார். அதை வந்து ஓவராலாக ஒரு ரிவ்யூ பார்த்துக்கலாம். அவர் படுத்து தூங்கின செடி பேர் என்னது? ஆமணக்கு செடி. சரியா? அந்த மக்கள் மனம் மாறினாங்க. அப்போ இதிலிருந்து நம்ம கற்றுக்கிட்ட வேண்டிய விஷயம் என்னென்னா, நம்ம தேவன் இரக்கமுள்ள தேவன். அவர் தப்பு பண்ணி நம்ம அவர்கிட்ட மன்றாடி ஜெபம் பண்ணால் அவர் மன்னிச்சிருவார். ஆனால் நம்ம கீழ்ப்படியணும், அவருடைய சத்தத்தை கேட்டு கீழ்ப்படியணும். யோனா தாத்தா மீனுடைய வயிற்றுக்குள்ளே இருக்கும்போதும் ஆண்டவரை துதித்தாங்க. நாமளும் ஆண்டவரை துதிக்க வேண்டும். சங்கீதம் 13:6 சொல்லியிருக்காங்க பாருங்கள். திருப்பாடல் 13:6, நான் ஆண்டவரை போற்றி பாடுவேன், ஏனெனில் அவர் எனக்கு நன்மை பல செய்துள்ளார். எப்போவுமே அம்மா ஜெபம் பண்ண கூப்பிடும்போது நம்ம பயபக்தியோட ஆண்டவரை துதிக்கும்படியாகவும் பாடும்படியாகவும் நம்ம செல்லணும். கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன். ஆமேன். இதை பார்த்தீங்களா? இப்போ இதை ஃபுல்லாக முடிச்சாச்சு. இது லாஸ்ட்டு ஃபைனல் டச்சு. அந்த ஸ்லிட்டு போட்டது எதுக்காகனா, அந்த ஏரியாவை நம்ம கட் பண்ணுறோம். கட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே சொருகிற மாதிரி அந்த ஃபின் செட் பண்ணுறோம். அதுக்கு அதே போல் கலர் பண்ணிவிட்டு அதை இன்சர்ட் பண்ணிவிட்டு கம் போட்டு ஒட்டிட்டிங்கன்னா மீன் வயிற்றுக்குள்ளே தாத்தா இருக்கிற மாதிரி இருக்கும். காட் பிளஸ் யூ.
தேங்க்யூ.